பட்ஜெட் செக்மெண்ட்டில் 2 BHK 2 டாய்லெட் வேணுமா, நல்ல ஒரு ஃப்ளோர் பிளானோட அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது. நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக 3 BHK 3 டாய்லெட் வேணுமா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங்லேயே அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு நிறைய செல்ஃப் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பூஜா ஸ்பேஸாகவும் நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கும் கமெண்ட்ஸ் வரும், கிச்சனில் யாராவது பூஜா வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு விஷயம் பண்ண மாட்டோம், பிடிக்காதுன்றதுக்காக எல்லாரும் அதை பண்ணணும், அவங்களுக்கும் பிடிக்காது அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா பில்டரோட ரேட் மட்டும் இல்லாமல் GST, ரிஜிஸ்ட்ரேஷன், கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண போகிற ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே சேர்த்து தான் பில்டர் இந்த ரேட் கோட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த சார்ஜஸ் அந்த சார்ஜஸ் அப்படின்ற பேச்சுக்கு இடம் இருக்காது. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸை என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களுக்கு ரிவ்யூ பண்ண போகிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 BHK இருக்குது, 3 BHK இருக்குது. உங்களுக்கு நான் ரெண்டுத்தையுமே இந்த வீடியோவில் சுற்றி காமிக்க போகிறேன். வீடியோவை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களுக்கு ஃபுல்லாக பாருங்கள். சென்னையில் ஒரு லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட், நல்ல ஒரு UDS வேல்யூவோட, கம்மி நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி, பேசிக் கம்யூனிட்டிஸோட, லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டோட வரக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் ப்ரெஃபர் பண்ணலாம். எதனால் அப்படின்றத வீடியோக்குள்ளே சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்க்குறது மூலயமா அதை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இந்த வீடியோ இருக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசா பில்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டர் கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்றா நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களா ஒன்றா எடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராமோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் கூகுள் ஃபார்மோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கன்சல்டேஷன் ஃபார்ம். அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுறது மூலியமாக என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க எந்த லொக்கேஷனில் ப்ராஜெக்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது எனக்கு தெரிய வரும். நான் அந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அதனால் கன்சல்டேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் பல்லாவரம் குன்றத்தூர் ரோட் கார்டரில் அனகாபுத்தூர் பாலாஜி நகர் AN பாண்டியன் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. இருங்க அனகாபுத்தூர் அப்படின்னு ஒன்றே அந்த ஏரிக்கரை பக்கமாக அப்படின்ற மாதிரி நினைக்க வேண்டாம். இது வந்து பார்த்திங்கன்னா பம்மலுக்கும் அனகாபுத்தூருக்கும் இருக்கக்கூடிய பார்டரில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பல்லாவரம் குன்றத்தூர் ரோட் கார்டரில் அன்னை மினி பார்ட்டி ஹால் இருக்குங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளே வந்தீங்கன்னா பல்லாவரம் குன்றத்தூர் ரோட்லேருந்து ஜஸ்ட் 500 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. நான் லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அனகாபுத்தூர் அந்த லாஸ்ட் தேவையில்ல முன்னாடி இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், பம்மல் அனகாபுத்தூர் பார்டரில் இருக்குது. சரிங்களா? இந்த பல்லாவரம் குன்றத்தூர் ரோட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரீக்வெண்ட்டாகவே. மற்ற லொக்கேஷனுக்கும் ஃப்ரீக்வெண்ட் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நான் முக்கியமாக எதனால் ஏர்போர்ட்டை சொன்னேன்னு வந்து பார்த்திங்கன்னா அதனால் நீங்கள் ஏர்போர்ட் மெட்ரோவையும் இங்கேருந்து அசஸ் பண்ணிக்க முடியும். இந்த கடரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேல்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, ஸ்ரீ சங்கரா வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வித்யா மந்திர் ஸ்கூலும் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம திருநீர்மலை ரோட் கார்டரில் வரும். இந்த கார்டரில் ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல், அதனால தான் அதை நான் சொன்னேன். இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கார்டரில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஐடியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கொஞ்சம் சூட் ஆகும். ரேடியல் ரோட் கார்டரில் நம்ம மெப்ஸில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மதுரவாயல் பைபாஸ் சர்வீஸ் ரோட் பிடிச்சிங்கன்னா நீங்கள் ஸ்ரீராம் கேட்வேயும் பெருங்குளத்தூர் ஸ்ரீராம் கேட்வேயும் ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம். இப்போ அங்கே லாஸ்ட்டில் இரும்புலியூர்கிட்ட உங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனேஜ் ஒர்க் நடந்துட்டு இருக்குது, அதனால் கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி இருக்குது. ஃபீல்டில் பார்க்கனால சொல்கிறேங்க. இப்போ நம்ம அப்படியே உள்ள போகலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல்லாவரம் இந்த சர்க்கிளில் இப்போ சீவேஜ் ஒர்க் நடந்துட்டுருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு குண்டும் குழியுமாக இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணி புதுசாக ரோட் போட்டுருவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அது ஒரு பெரிய கன்சர்னாக எடுத்துக்க வேண்டிய தேவை இருக்காது. அதனால தான் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீனிவாசா பில்டர்ஸினுடைய ஸ்ரீ ராகவேந்திரா ஃப்ளாட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 3240 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா 2 3 BHK இருக்குது, ஸ்பேஷியஸ் 3 BHK, 3 டாய்லெட் முக்கியமாக. செகண்ட் அண்ட் தேர்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா 3 2 BHK இருக்குது. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 8 வீடுங்க. சரிங்களா? இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் கேட் கொடுத்துருக்காங்க. MSல மெயின் கேட் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா சில்ட்டில் கவர்ட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லிஃப்ட் இருக்குது, கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது, CCTV கேமரா சர்வீலன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் இருக்குது. பேசிக் கம்யூனிட்டிஸ் தான், அதனால் லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் தான் வரும். உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அந்த மாதிரி தொல்லைகள் தேவை அதிகமாக இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செட்பேக் விட்டுருக்காங்க இல்லையா, அதையும் வந்து பார்த்திங்கன்னா PCC போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 போர் இருக்குங்க. செப்டிக் டேங்க் இருக்குது, சம்ப் இருக்குது, 3 phase CB லைன் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் சைடில் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சீவேஜ் ஒர்க் இந்த கார்டில் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது, ஆப்ரேட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மெட்ரோ வாட்டரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட ப்ராஜெக்டோட வாசல் வரைக்கும் லைன் கொடுத்துருக்குறாங்க கவர்மெண்ட் சைடில். பட் இன்னும் ஆப்ரேட் ஆகலை, அது கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் தான் வரும். லிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீலிங் வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு CCTV கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம போகலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இருக்கக்கூடிய 8 யூனிட்டில் 3 யூனிட் அவைலபிள் இருக்குது. 2 2 BHK, ஒரு 3 BHK. ஃபஸ்ட்டு நம்ம வந்து எது பார்க்கலாம், 3 BHK பார்க்கலாமா? இல்லை, பட்ஜெட் செக்மெண்ட் வேறு நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 BHK வாங்கலாம். வாங்க, 2 BHK செகண்ட் அண்ட் தேர்ட் ஃப்ளோருங்க. ஆக்சுவலாக 3 BHK வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது.
3 BHK 3 டாய்லெட். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் உள்ள வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அட்டாச் டாய்லெட்டோட காட்டுறேன். இன்னைக்கு கொஞ்சம் ஒழுங்காக சாப்பிடல, லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்குது அடிக்கடி. ஓகே, செகண்ட் ஃப்ளோரில் லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காரிடாருங்க. ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் இருக்கக்கூடிய போர்ஷனுங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் தான். ஒரு வீட்டினுடைய மெயின் டோரும் இன்னொரு டோரும் ஆப்போசிட்டில் கிடையாது. மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த கிரில் கேட்டை கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காரிடார் நல்லா வைடாக இருக்கிறது. டோரில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ் ஒர்க்லாம் பேலன்ஸ் இருக்குது, அதெல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்குங்க. மெயின் டோருக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி வைக்கிறதுக்குள்ள ஸ்பேஸ் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் ஒரு 8-10 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட்டாக இருந்தாலும் ஃப்ளோர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. எப்படி சொல்கிறேன்னா, மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே ஒரு ஹால், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிச்சன், ஒரு பெட்ரூம், காமன் டாய்லெட், ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட்டாக அட்டாச் பாத்தோடு இருக்கக்கூடிய ஒரு செகண்ட் பெட்ரூம் இருக்குது. உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 8-10 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் ஃபிளாட்டுங்க. ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 335 ஸ்கொயர் ஃபீட். ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இந்த ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10x13. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலில் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி மவுண்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதுக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு பின்னாடியும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே மவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டீரியர் ஒர்க்கில் ஒரு சி டைப் கார்னர் சோஃபா கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் செட்டுங்க, இந்த காமன் பாத்தோட சேர்த்து. இந்த ஆஃப் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேரிவர் பனலில் நல்ல ஒரு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. வாட்டர்மேன் டேப்போடு இருக்குது. சுவிச்சஸ் எல்லாமே ஆர்பிட் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லாப்ல கிரானைட் இருக்குங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க, காரிடார் வென்டிலேஷனோட இருக்குது. வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜாலி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்டீரியர் ஒர்க்கில் சிம்னி வைக்க போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவுட்லெட்டுக்கு இங்கே 4 சாக்கெட் இருக்குது, எஸ்எஸ்ல இருக்குது. இந்த கிச்சனோட சைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 அடிக்கு 10 அடிங்க. இந்த ஆஃப் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைல் க்ளாசெட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே என்ன சொல்கிறது தான், ஒரு இந்தியன் இருக்கணும், ஒரு வெஸ்டர்ன் இருக்கணும். அந்த விதத்தில் இது நல்லா இருந்தது. 7 ஃபீட் வரைக்கும் வால்டேஜோட கொடுத்துருக்காங்க. டேப்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஷவர் கொடுத்துருக்காங்க. இந்த காமன் ஒர்க் பக்கத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இருக்குது. செல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடப்பாக்கல்ல கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் இருக்குது. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட இருக்குது. ஆப்போசிட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலி வேக்கன் லேண்ட், பெரிய லேண்ட் ஏரியா இருக்குங்க, சரிங்களா? இந்த மெயின் டோருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் செட் இருக்குங்க. இந்த ஆஃப் செட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்குது, செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. லாஃப்ட்டுக்கு மேலே உங்களுக்கு இன்வெர்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்குது. இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத், பேரிவர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டை கொடுத்துருக்காங்க. டேப்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்கு. பால்கனி உங்களுக்கு சைடில் கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5500 rupees கோட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த 810 ஸ்கொயர் ஃபீட் 810 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் ஃபிளாட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 53 lakhs ஆல் இன்க்ளூசிவ். இது வந்து பார்த்தீங்கன்னா பில்டரோட ரேட் மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி, ரிஜிஸ்ட்ரேஷன், கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண போகிற ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே சேர்த்து தான் பில்டர் இந்த ரேட் கோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த சார்ஜஸ் அந்த சார்ஜஸ் அப்படின்ற பேச்சுக்கு இடம் இருக்காது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல 45 lakhs 46 lakhs அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் இவ்வளோ அந்த மாதிரி மாறும் சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கேட்டால் எனக்கு இதுதான் சார் வருது, நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண போகிறீங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் ரேட் சொல்லியிருக்கிறது 53 ஆல் இன்க்ளூசிவ், டேரக்ட் நெகோஷியபிள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னதுக்காக பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஃபால் சீலிங், உங்களுக்கு மாடுலர் கிச்சன் இது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ஆக்சுவல் வீடு அப்படியே இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய 3 BHK 3 டாய்லெட் பார்த்தலாம். ஸ்பேஷியஸானது. அப்படியே நம்ம படிக்கட்டில் இறங்கிடலாம். சிசிடிவி கேமரா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட் ஃப்ளோர் கார்டால் இருக்கேன். ஃபஸ்ட் ஃப்ளோரில் லிஃப்ட்லேருந்து இப்போ நம்ம இப்படி தாங்க வெளில வந்தோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் லிஃப்ட்லேருந்து வெளில வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய போர்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் ஃபேசிங் போர்ஷன், பேக் சைட் போர்ஷன் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு.
உங்களுக்கு மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங். உங்களுக்கு மெயின் டோரில் பாலிஷ் ஒர்க் இருக்குது. அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம அப்படியே உள்ளே போகலாமா? வாங்க உள்ளே வாங்க. மெயின் டோர் சாத்திக்கலாம். மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா 1324 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3 BHK 3 டாய்லெட் ஃப்ளாட்டினுடைய லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. இந்த வீட்டோட யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 548 ஸ்கொயர் ஃபீட். இது ஒரு நல்ல யூடிஎஸ் வேல்யூ. 13 அடிக்கு 17.4 அடி சைஸில் இந்த லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும். இந்த லிவிங் கம் டைனிங்கில் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடு UPVC விண்டோ இருக்குது, வித் கிரிலோட இருக்குது. உங்களுக்கு சாக்கெட்ஸ், இந்த டிவி ப்ரொவிஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாஃப்ட் இருக்குது. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் போர்ஷன் பார்த்துட்டு ரைட் ஹேண்ட் சைட் செக்ஷன் உங்களுக்கு காமிக்கிறேன். கிச்சன் அதெல்லாமே எப்பயுமே கிச்சன் காமிச்சு தான் பழக்கம். பட் இந்த வீட்டோட வந்து ஃப்ளோர் பிளான் வந்து உங்களுக்கு அங்கே போய் இங்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகுன்றதுக்காக தான் நான் எடுத்தோன்னே இதுக்கு வந்திருக்கேன். அதே மாதிரி ஃப்ளோர் பிளான் நல்லா இருந்ததுங்க. ஒரு பெட்ரூம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஓரமாக இருக்குது. இன்னொரு பெட்ரூம் தனியாக கிச்சன் கொட்டின மாதிரி இருக்குது, காமன் டாய்லெட் கொட்டின மாதிரி இருக்குது. சரிங்களா? இந்த லிவிங் கம் டைனிங் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமினுடைய அட்டாச் பாத் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு. அதனால் இந்த பெட்ரூமோட ஸ்பேஸ் நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். 7 ஃபீட் வரைக்கும் வால் லைட்ஸோட கொடுத்துருக்காங்க. ஜாலி இருக்குது. வெண்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க, UPVC வெண்டிலேட்டர். டேப்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம் 13.25க்கு 11.25 அடி சைஸில் ஸ்பேஷியஸ் அந்த பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. லாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காமன் பாத் பார்த்தோம் இல்லையா, அந்த ஆஃப் செட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்பேஸையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. வாங்க அப்படியே நம்ம போகலாம். ஆக்சுவலாக சென்டரில் வந்து இந்த வுட் தீமில் இருக்கக்கூடிய ஃபால் சீலிங் அப்படின்றதுனால பார்க்க நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த ஆஃப் செட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய லாஃப்ட் ஸ்பேஸை ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் கம் டைனிங்கில் வருது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பார்த்த மாஸ்டர் பெட்ரூமில் வருது. அந்த லிவிங் கம் டைனிங்கில் வரக்கூடிய ஆஃப் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஃப்ட்டில் இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் ஏரியா. இந்த வாஷ் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, வாஷ் பேஷனுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் போடுறதுக்கு வேறு இடமே கிடைக்கலையா? வீடியோ எடுத்துருக்கும்போது கிம்பல் சார்ஜ் போயிடுச்சு. அதோட தான் சார்ஜ் போட சொல்லி இங்கே வச்சுருந்தாங்க. நம்ம சார்ஜ் தான். பேரியர் பிராண்டில் வாஷ் பேஷன் நல்ல பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. வாட்டர்மேன் டேப்போட இருக்குது. வாஷிங் மிஷினுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. வாஷ் ஏரியாலேயே வந்து பார்த்தீங்கன்னா காமன் டாய்லெட், இன்னர் ஸ்டைல் கிளாசெட்டில் இருக்குது. 7 ஃபீட் வரைக்கும் வாட்டர்ஸோட கொடுத்துருக்காங்க. வெண்டிலேட்டர் இருக்குது, ஜாலி இருக்குது, 2 டேப்ஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ நான் காமன் டாய்லெட்லேருந்து வெளியில் வரும்பொழுது மெயின் டோர் கிட்ட போங்க, இப்படியே போங்க. நான் தெரியல பார்த்தீங்களா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரிக் ஒர்க் பண்ணி செப்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. காமன் டாய்லெட் மெயின் டோர்லேருந்து திறக்கும் பொழுது தெரியல. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் ஸ்லாப்ல கிரனைட் கொடுத்துருக்காங்க. 9 அடிக்கு 11 அடி சைஸில் இந்த கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நிறைய செல்ஃப் இருக்கே. இது வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ஸ்பேஸாகவும் நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு சில தாய்மார்களுக்கு கிச்சனில் பூஜா வைக்கிறது பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. ஏன்னா அதுக்கும் கமெண்ட்ஸ் வரும், கிச்சனில் யாராவது பூஜா வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு விஷயம் பண்ண மாட்டோம், பிடிக்காதுன்றதுக்காக எல்லாரும் அதை பண்ணணும், அவங்களுக்கும் பிடிக்காது அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. அதனால தான் நான் அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். வீடியோ பெருசாக வந்திருக்கு. சரிங்களா? சின்ன விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது நீங்கள் நினைப்பீங்க. பட் எல்லாருக்குமே நம்ம 1,23,000 சப்ஸ்கிரைபருக்கு நான் ஒருத்தன் தான் இருக்கேன். ஆனால் எனக்கு நீங்கள் 1,23,000 பேர் இருக்கீங்க. அதனால் ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நான் எல்லாருக்குமே பதில் சொல்லணும் இல்லையா, கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும் இல்லையா, அதனால தான் ஒன்றுத்தையும் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸ்லாப்ல கிரானைட் இருக்குது, வாட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட்ஸ் இருக்குது. இங்கே உங்களுக்கு சாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. சிங்க் இருக்குது, வாட்டர்மேன் டாப்போட கொடுத்துருக்காங்க. UPVC வெண்டிலேட்டர் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. இந்த வாஷ் ஏரியாவிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங் செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, ஒன் சைடு UPVC விண்டோ கொடுத்துருக்காங்க, வித் கிரிலோட இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத், பேரியர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாஸில் கொடுத்துருக்காங்க. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸோட இருக்குது, வெண்டிலேட்டர் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேப்ஸ் கொடுத்துருக்காங்க, வாஷ் பேஷன் இருக்குது. வாஷ் பேஷனில் டேப் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த செகண்ட் பெட்ரூம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு UPVC விண்டோ கொடுத்துருக்காங்க, செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங் பெட்ரூமும் கூட. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங்கில் ஒரு பால்கனி இருக்குது, கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த 3 BHK 3 டாய்லெட் ஃப்ளாட்டுக்கு ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 84 lakhs. நீங்கள் வந்ததுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் செப்பரேட், கார் பார்க்கிங் செப்பரேட், இந்த மாதிரி அந்த சார்ஜஸ் செப்பரேட், இன்டீரியர் ஒர்க் செப்பரேட், அந்த மாதிரி எந்த அடிஷனல் சார்ஜஸும் கிடையாது. டேரெக்டாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க. அதனால் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கால் பண்ணிவிட்டு வசந்தோட அண்ணா அக்கா அம்மா அப்பான்னு சொல்ல மறந்துடாதீங்க. பட்ஜெட் செக்மெண்ட்டில் 2 BHK 2 டாய்லெட் வேணுமா, நல்ல ஒரு ஃப்ளோர் பிளானோட அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக 3 BHK 3 டாய்லெட் வேணுமா,
அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங்கே அவைலபிள் இருக்குது. எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்க டேரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட முயற்சி பிடிச்சிருச்சு அப்படின்னா சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களை ஒன்றா எனக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா.